வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, அவ விருந்துக்கு வருவாளா இல்லை இல்லையா என்று எனக்கு தெரியல. இப்போ ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணியிருப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, ஏன்னா அவங்க வந்துட்டாங்களா வர்றாங்களா தெரில, அவங்க வராங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல சொல்லுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அவர் அலுவலகத்திற்கு வருவாரா வரமாட்டாரான்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா இல்லையான்னு எனக்கு தெரியப்படுத்து. உனக்கு ஏதாவது உதவி வேணுமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட சொல்லு. இன்னைக்கு சிவப்பு ட்ரெஸ் போடுறதா இல்லை பிங்க் ட்ரெஸ் போடுறதா அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு, என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதை எப்படி சொல்றது? எனக்கு காஃபி பிடிக்குமா அல்லது டீ பிடிக்குமா என்று அவர் என்கிட்ட கேட்டாரு. இந்த மாதிரி விஷயங்களை, ஒரு விஷயம் அவர் என்னை நினைவில் வச்சிருக்காரா இல்லையா என்று எனக்கு தெரியல. மாணவர்கள் பாடத்தை புரிந்து கொண்டார்களா என்று ஆசிரியர் கேட்டார். இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது டூ சாய்ஸ் இருக்கா இல்லையா, இது நடந்ததா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. டூ ஆக்ஷன் எப்படி வச்சு நம்ம பேசுறது அப்படிங்கிறதா இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். இந்த என்றுன்னு வரும், ஓகேவா. இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு வருவானா என்று எனக்கு தெரியவில்லை. வருவானா அப்படின்னா என்ன அர்த்தம்? வருவானா வரமாட்டானா அப்படின்னு தானே சொல்ல போறோம். வருவானா வரமாட்டானான்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எதை வச்சு பேசணும் அப்படின்னா வெதர். ஓகேவா. வெதர்னா என்று அப்படின்னு அர்த்தம். அவன் இன்னைக்கு படிப்பானா படிக்க மாட்டானா அப்படின்னு எனக்கு தெரியாது, இல்லை என்னால சொல்ல முடியாது. அவன் இன்னைக்கு கோயிலுக்கு போவானா போக மாட்டானான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு செயல் நடக்குமா இல்லை நடக்காதா என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. என்று அதுக்கு தான் வெதர், ஓகேவா. இந்த வெதரை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்து பார்க்கலாம். அவ விருந்துக்கு வருவாளா அப்படின்னா என்ன அர்த்தம்? வருவாளா வரமாட்டாளா என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சென்டென்ஸ்ல மேக் பண்றது அப்படின்னா, இதுல ரெண்டு ஆக்ஷன் இருக்கும். என்ன ஒரு ஆக்ஷன்? வருவாளா வருவாளா வரமாட்டாளா அது ஒண்ணு, எனக்கு தெரியாது அப்படின்னு ரெண்டு ஆக்ஷன் நடக்குது இல்லைங்களா. அப்ப ரெண்டு சாய்ஸ் இருக்கு, வருவாளா வரமாட்டாளான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. என்று, இந்த என்று எனக்கு தெரியவில்லை, இந்த என்றுக்கு அப்புறம் உள்ள சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம், ஓகேவா. அங்க பாருங்க, இதுல சப்ஜெக்ட் இருக்கு, இதுல வேர்ப் இருக்கு இல்லைங்களா. அப்ப என்றுக்கு அப்புறமா உள்ள சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம். என்ன சொல்லலாம்? ஐ எனக்கு தெரியவில்லை அப்படின்னா பிரசன்ட்ல இப்பதானே நமக்கு தெரியல. அப்ப ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியவில்லை சொல்லிட்டோமா. இந்த என்று அப்படின்னா நம்ம என்ன அங்க வார்த்தை போடணும்? வெதர். என்று அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வெதர். வெதர் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேல உள்ள சென்டென்ஸுக்கு வரும். அவள் விருந்துக்கு வருவாளா வரமாட்டாளா, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, ஓகேவா. வருவாளா வரமாட்டாளா. அப்ப எப்படி சொல்லலாம்? she will come. she will come to the party. விருந்துக்கு she will come to the party or not. or notனா என்ன? வரமாட்டா, வருவாளா வரமாட்டாளா அப்படிங்கறதா ஆர் நாட், ஓகேவா. இப்ப பாருங்க, I don't know whether she will come to the party or not. அவ விருந்துக்கு வருவாளா மாட்டாளா என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும்.
இப்ப வெதர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்று. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர் அலுவலகத்திற்கு, இப்ப சேம் சென்டென்ஸ் தான். இப்ப அது ஆபீஸ்னு மாத்திருக்கோம். இப்ப இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அவரு அலுவலகத்துக்கு, இப்ப நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் பேசிக்கிறோம், என்னடி என்ன ஆளை காணோம் தெரியல, அவர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப பாருங்க, என்று, என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். இதுல யாரு சப்ஜெக்ட்? நமக்கு. நமக்குன்னா யாரு? வி. வி தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். அப்ப we don't know. we don't know ன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? அவர் வருவாரா வரமாட்டாரா என்று. அந்த என்றுங்கிறத நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போறோம். ஓகேவா? வெதர் ஒரு சென்டென்ஸுக்கும் அடுத்த சென்டென்ஸுக்கும் இடையில தான் அந்த வெதர்ங்கிற வார்த்தை வரும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவர். இதுல யாரு சப்ஜெக்ட்? he. he will come. எங்க வரணும்? ஆபீஸுக்கு. he will come to the office or not. பாருங்க, we don't know whether he will come to the office or not. அவர் ஆபீஸுக்கு வருவாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு என்கிட்ட சொல்லு. உதவி தேவைப்படுதான்னு சொல்லு. அப்படிதான் பேச்சு வாக்குல சொல்லுவோம். உனக்கு ஏதாவது வேணும்னா, வேணும்னால் அப்படின்னா அது இஃப் கிளாஸ்ல போயிடும். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னு என்கிட்ட சொல்லு. இல்ல உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா என்று எனக்கு தெரியப்படுத்து, இல்ல என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லப்போம். இப்ப பாருங்க, இந்த என்று இதுக்கப்புறம் உள்ள சென்டென்ஸ் தானே ஃபர்ஸ்ட் எழுதணும். எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றோம். லெட் மீ நோ. லெட் மீ நோ அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு தெரியப்படுத்து. என்ன தெரியப்படுத்து? உனக்கு ஏதாவது உதவி வேணுமா வேண்டாமா என்று. அப்ப அந்த என்று அதை தானே ஆட் பண்ணணும். வெதர் உனக்கு பொதுவாகவே ஜென்ரலாவே உனக்கு ஏதாவது உதவி வேணுமா வேணாமான்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றோம். யூ நீட் எனி ஹெல்ப். யூ நீட் எனி ஹெல்ப் ஆர் நாட் சேர்த்துக்கிட்டாலும் சேர்க்கலாம், இல்லை சேர்க்கலனாலும் நமக்கு இந்த மீனிங் தான் கொடுக்க போகுது. ஓகே, சேர்த்துக்கோங்க. இல்லை சேர்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அதுதான் மீனிங் கொடுக்கும். லெட் மீ நோ வெதர் யூ நீட் எனி ஹெல்ப். தேவைப்படுகிறதா அப்படின்னா அதோட நிப்பாட்டிக்கோங்க. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா என்று எனக்கு தெரியப்படுத்துன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேவைப்படுகிறதா இல்லையா அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா லாஸ்ட்ல ஆர் நாட் அது சேர்த்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லெட் மீ நோ வெதர் யூ நீட் எனி ஹெல்ப் ஆர் நாட். ஓகே, காட் இட். நம்ம எந்த டென்ஸ்ல நம்ம சொல்ல போறோமோ அந்த டென்ஸை பயன்படுத்திக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஃபியூச்சர்ல சொல்ல போறோம்னா ஃபியூச்சரை பயன்படுத்திக்குவாங்க. ப்ரெசன்ட் அது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம், அந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்திக்குவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க, சிவப்பு உடை அல்லது பிங்கு உடை அணிவதா என்று என்னால் முடிவு செய்ய முடியவில்லை. இது முடிஞ்சு போன விஷயம். என்னால் முடிவு செய்ய முடியாது அப்படின்னாதான் இனிமே நடக்க போறது. இது முடியவில்லை. இப்ப காலையில என்ன வச்சுக்கோங்க, இன்னைக்கு ரெட் கலர் சாரி போடுறதா இல்ல பிங்க் கலர் சாரி கட்டுறதா அப்படின்னு எனக்கு தெரியல, ஒரே குழப்பமா இருந்தது அப்படின்னு சொல்ல போறோம். இது முடிஞ்சு போன விஷயம் தானே, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். இப்ப பாருங்க, இந்த என்று என்னால் இததான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். என்னால் முடிவு செய்ய இயலவில்லை. பாருங்க, ஐ couldn't. குட் பிளஸ் நாட் couldn't. இதான் பாஸ்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ couldn't decide. டிசைடுன்னா என்னங்க அர்த்தம்? முடிவு. என்னால் முடிவு செய்ய முடியவில்லை. என்ன, சிவப்பு ட்ரெஸ்ஸா இல்ல பிங்க் ட்ரெஸ்ஸா அப்படின்னு. whether to
wear the red dress or the pink dress. ஓகேவா? பாருங்க, ஐ couldn't decide me, என்னால முடிவு செய்ய முடியவில்லை. என்ன முடிவு செய்ய முடியவில்லை? இன்னைக்கு சிவப்பு ட்ரெஸ் போடுறதா பிங்க் ட்ரெஸ் போடுறதான்னு என்னால முடிவு செய்ய முடியவில்லை. ஐ couldn't decide me whether to wear the red dress or the pink dress. Okay, got it? இப்ப இதையே இப்பதான் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். அம்மா வந்து கேட்பாங்க, என்ன இன்னும் தான் கிளம்பலையா, ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ற அப்படின்னு இப்ப கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா எனக்கு ப்ளூ ட்ரெஸ் போடுறதா இல்ல வந்து பிளாக் ட்ரெஸ் போடுறதான்னு எனக்கு தெரியலம்மா, ரெண்டுமே நல்லா இருக்கு, எதை போடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இப்ப சொல்றோம் அப்படின்னா, அப்ப அத அந்த இடத்துல எப்படி சொல்லணும்? ஐ ஐ காண்ட் டிசைட் மீ, என்னால முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ வெதர் டு வேர் த பிளாக் ட்ரெஸ் ஆர் என்ன கலர் சொன்னேன், ப்ளூவா, ஏதோ ஒரு கலர். ஓகேவா? அதை சொல்லிக்க வேண்டியதான். நம்ம சொல்ற சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம எந்த டென்ஸ்ல சொல்ல போறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி சொல்லிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு காஃபி பிடிக்குமா அல்லது டீ பிடிக்குமான்னு அவர் என்கிட்ட கேட்டார். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம போய் ஹோட்டலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மளும் உட்காந்துருக்கோம். ஃப்ரெண்டு கை கழுவ போயிடுறாங்க. அவர் வந்து சேவர் வந்து மேம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஏதோ சம்திங் நம்மகிட்ட கேட்குறாரு, சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்க பார்த்துட்டு என்ன அவர் வந்துட்டு கேட்டாரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றும் இல்லை, அவர் எனக்கு காஃபி பிடிக்குமா இல்லை டீ பிடிக்குமா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இந்த கேட்டார் இவங்கள தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். அவருக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஹி. கேட்டார் ஆஸ்க்டு. ஹி ஆஸ்க்டு யார்கிட்ட? என்கிட்ட. ஹி ஆஸ்க்டு மீ, அவர் என்கிட்ட கேட்டாரு. என்ன கேட்டாரு? உங்களுக்கு காஃபி பிடிக்குமா இல்ல டீ பிடிக்குமா அப்படின்னு கேட்டாரு. முடிஞ்சு போன விஷயம் தானே இது, முடிஞ்சு போன விஷயம். வெதர் எனக்கு காஃபி பிடிக்குமா, அவர் சொல்றத நம்ம அப்படியே சொல்ல போறோம். எனக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்னு கேட்டாரு. அப்ப ஐ லைக் காஃபி ஆர் டீ. பாருங்க, he asked me, அவர் என்கிட்ட கேட்டாரு எனக்கு காஃபி பிடிக்குமா அல்லது டீ பிடிக்குமா என்று என்கிட்ட அவர் கேட்டாரு. he asked me whether I like coffee or tea. ஓகே, நெக்ஸ்ட். உன்னால் எழுத முடியுமான்னு சொல்லு. உன்னால எழுத, ஸ்கூலுக்கு உடம்பு முடியாம ஒரு பிள்ளை வந்திருக்கு, ஒரு குழந்தை வந்திருக்கலாம். என்னம்மா எழுதுறியா? அவங்க எழுதுறேன் டீச்சர் அப்படிம்பாங்க. நம்ம என்ன கேட்கலாம்? உன்னால எழுத முடியுமான்னு பாரு. எழுத முடியுமா முடியாதா அப்படிங்கிற வார்த்தை அங்க மறைஞ்சிருக்கு. முடியுமான்னு சொல்லு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலாம்? இப்பதான் அவங்கள சொல்லுன்னு சொல்ல போறோம். முடியுமான்னு அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? முடியுமா என்று அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகேங்களா? முடியுமா என்று சொல்லு அப்படின்னு சொல்றோம். யார்கிட்ட சொல்லணும்? நம்மள்ட்ட தானே சொல்லணும். அதை சொல்லு, டெல் மீ, என்கிட்ட சொல்லு. என்ன சொல்லு? உன்னால எழுத முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லு. டெல் மீ வெதர் யூ கேன் ரைட். யூ கேன் ரைட் ஆர் நாட். உன்னால எழுத முடியுமா இல்ல முடியாதா? முடியுமா அப்படின்னா இதோட நிப்பாட்டிக்கோங்க. டெல் மீ வெதர் யூ கேன் ரைட். உன்னால எழுத முடியுமான்னு என்கிட்ட சொல்லு. உன்னால எழுத முடியுமா முடியாதான்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னா நாட்டு சேர்த்துக்கோங்க. டெல் மீ வெதர் யூ கேன் ரைட் ஆர் நாட். ஓகே, இந்த இடத்துல உன்னால படிக்க முடியுமா இல்ல முடியாதா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றேன். உன்னால படிக்க முடியுமா முடியாதா சொல்லு கேட்கறோம்ல பிள்ளைங்கள. அப்ப எப்படி சொல்லலாம்? டெல் மீ, சேம் அதே தான். டெல் மீ வெதர் யூ கேன் read or not. அவ்வளவுதாங்க. Tell me whether you can read
ஆர் நாட். உன்னால படிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லு அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒருவேளை உன்னால சாப்பிட முடியுமா முடியாதான்னு சொல்லு. இப்போ குழந்தைங்க சாப்பிடாம அடம் பண்ணு, ஏய் நீ சாப்பிட்றியா இல்லையா அதை முதல்ல சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு எப்படி சொல்லலாம்? நான் எரேஸ் பண்ணிடவா? சரி, இந்த இதுல ஒண்ணு இல்லைங்க. டெல் மீ வெதர் யூ கேன். ரீடுக்கு பதிலா ஈட் சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ரீடுக்கு பதிலா ஈட். டெல் மீ வெதர் யூ கேன் ஈட் ஆர் நாட். உன்னால சாப்பிட முடியுமா முடியாதான்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப உன்னால கடைக்கு போக முடியுமா முடியாதா? உன்னால கடைக்கு போக முடியுமா முடியாதான்னு சொல்லு. எப்படி சொல்லலாம்? டெல் மீ வெதர் யூ கேன் கோ டு த ஷாப். அப்ப இந்த இடத்துல வேர்பை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? மாத்திரும். கோ டு த ஷாப் ஆர் நாட் அப்படி சேர்த்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் வேர்பு மட்டும் தெரிஞ்சா போதுங்க. எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால பேச முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? அவர் ஒப்புக்கொள்வாரா என்று எனக்கு உறுதியா தெரியல. ஏதோ ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ணி வச்சிருப்போம், இதை நம்ம போய் சொல்றோம், அவர் அதை ஏத்துப்பாரா இல்லையான்னு எனக்கு உறுதியா தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? என்று எனக்கு உறுதியா தெரியாது, அததான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். பாருங்க, ஐ உறுதியா தெரியாது அப்படின்னா ஐ ஆம் நாட் ஷுர்னு சொல்லிக்கணும். ஐ ஆம் நாட் ஷுர். ஐ ஆம் நாட் ஷுர்னா அந்த இடத்துல குழப்பம், ஒரு ஒத்துப்பாரா மாட்டாரா அப்படின்னு கன்ஃபியூஸ்டா இருக்கிறோம்ல நம்ம. அப்ப அந்த இடத்துல ஐ ஆம் நாட் ஷுர், எனக்கு உறுதியா தெரியல. என்ன தெரியல? whether he will agree or not. அவரு ஒத்துப்பாரா மாட்டாரான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. சாரி, வெதர். ஓகேவா? ஐ ஆம் நாட் ஷுர், என்னால உறுதியா சொல்ல முடியாது. வெதர் he will agree or not. ஓகே, got it? next sentence. நீ ஆர்வமா இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியப்படுது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருப்போம். சரி, நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம வரோன்னு சொல்லாம, இல்லை நான் வரலன்னு சொல்லாம நம்மள இழுத்தம், சரி சொல்கிறேன் என்னான்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ சொல்கிறோம், உனக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்லு. முதல்ல உனக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு தெரியப்படுத்து. அப்ப எப்படி சொல்லலாம்? லெட் மீ நோ. லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்து. என்ன? வெதர் நீ ஆர்வமா இருக்கியா, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட். நீ ஆர்வமா இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியப்படுத்து. லெட் மீ நோ வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட். இந்த இடத்துல லெட் மீ நோ தான் சொல்லணுமா அப்படின்னா இல்ல, ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ, எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணு, நீ ஆர்வமா இருக்கியா இல்லையாங்கிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அப்ப இந்த இடத்துல லெட் மீ நோக்கு பதிலா நம்ம இதையே சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ப்ளீஸ் இன்ஃபார்ம், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, உனக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட். ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவர் என்னை நினைவில் வச்சிருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் என்ன ஞாபகத்துல வச்சிருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்பாங்க, கொஞ்சம் சொல்லி எனக்கு அதை செஞ்சு கொடு அப்படின்னு. ஏன்னா நம்மள அவருக்கு தெரியுங்கிறதுனால நம்மளை கொஞ்சம் ரெக்கமெண்ட் கூப்பிடுவாங்க, கொஞ்சம் நீ சொல்லப்பா அப்படின்போம். ஒரு தடவை போயிருக்கேன்ப்பா, ஆனா அவர் என்ன ஞாபகம் வச்சிருக்காரா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? என்று எனக்கு தெரியவில்லை. ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு தடவை நம்ம போயிருக்கோம், இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்தான், இருந்தாலும் இப்பதானே நம்ம பேசுறோம், அவர் ஞாபகம் வச்சிருக்காரா என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்ப ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியவில்லை. என்ன தெரியவில்லை? வெதர் அவர் he
he remembers present tenseல எழுதுறதுனால remember கூட s ஆட் பண்ணிக்கிறோம். he remembers to me or not. என்ன ஞாபகம் வச்சிருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. I don't know whether he remembers to me or not. Okay, got it? இதே இப்ப past tenseல சொல்றோம்னு வச்சுக்கீங்களேன், இந்த இடத்துல I didn't போட்டுக்கோங்க. அப்ப எனக்கு தெரியலப்பா அவர் ஞாபகம் வச்சிருந்தாரா என்னங்கிறது எனக்கு அப்ப தெரியல அப்படின்னா I didn't know, எனக்கு தெரியல. ஓகேவா? இப்படி கூட சொல்லிக்கலாம். இதையும் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா whether he remembered to me or not. இதையும் பாஸ்ட் டென்ஸ்னா இதையும் பாஸ்ட் டென்ஸ்ல மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட், மாணவர்கள் பாடத்தை புரிந்து கொண்டார்களா என்று ஆசிரியர் கேட்டார். பாடம் நடத்தி முடிச்சு படிச்சுட்டுலாம் போய் வீட்டில் போய் சொல்லுவாங்க, எங்க மிஸ் கேட்டாங்க, ஆசிரியர் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எங்களை டெய்லியும் கேட்பாங்க அப்படின்னு நம்ம முடிஞ்சு போன விஷயத்த நம்ம சொல்றோம். பாருங்க, ஆசிரியர் கேட்டார். அப்ப என்ன சொல்லலாம்? The teacher asked. டீச்சர் கேட்டாரு. என்ன கேட்டாரு? whether மாணவர்கள் பாடத்தை புரிந்து கொண்டார்களா அப்படின்னு. whether the students understood. understand அப்படின்னா verb 1, understood அப்படின்னா verb 2. understood or not, அவ்வளவுதான். The teacher asked whether the students understood or not. பாடம் நடத்தி முடிச்ச உடனே இந்த பாடம் புரிஞ்சுதா இல்லையான்னு ஆசிரியர் கேட்டார் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வெதர் அப்படின்னா என்று அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் நடந்துதா இல்லையா அப்படின்னு நம்ம ரெண்டு தான் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சுச்சுவேஷனுக்கு தான் அந்த வெதரை வச்சு யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்க, கண்டிப்பா புரியும். உங்களுக்கு இன்னும் வேர்ப் வச்சு சென்டென்ஸ் சொல்ல தெரியுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை செக் பண்றேன். ஓகேங்களா? உங்களோட லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.